Q3 2026 ஜெய்ப்பூர் பிரதாப் நகர் ஏரியா சாயந்தரம் ஒரு 4:45 இருக்கும். டிராபிக் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு ரோடு. அந்த ரோட்ல ஒரு சிசிடிவி கேமரா ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுச்சு. அப்படி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஒரு லேடி ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த ரோட்டோடைய ஒரு ஓரத்துல ரொம்பவே சேஃபா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி ஒரு வெள்ளை கலர் ஸ்கார்பியோ எஸ்யூவி ஒன்னு வருது. அதுவும் 130 கிலோமீட்டர் வேகத்துல. இவ்வளவு வேகத்துல வந்திருக்கு. அதுவும் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரோட்ல. இப்படி வேகமா வந்த அந்த ஸ்கார்பியோ ஓரமா ஸ்கூட்டில போயிட்டு இருந்தா அவங்க மேல போயிட்டு பயங்கரமா மோதுது. இப்படி மோதினதுல அவங்க தூக்கி மேல எறியப்படுறாங்க. எந்த அளவுக்கு ஃபோர்ஸா இந்த கார் போயிட்டு இடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடிச்ச வேகத்துல அந்த ஸ்கூட்டியில் இருந்த அந்த லேடி வந்துட்டு அப்படியே பயங்கரமா பறந்து போய் விழுந்திருக்காங்க. இப்படி இவங்க மோதி பறந்து போய் விழுந்த உடனே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த கார் பின்னாடியே வந்து மோதின வேகம் அப்படி. இங்கதான் ஒரு கேஸ் ஆரம்பிக்குது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கார்பியோ வேகமா வந்து இடிச்ச மாதிரி மட்டும் தெரியல. அந்த ஸ்கார்பியோ திடீர்னு வர கிடையாது. சொல்ல போனா ரொம்ப நேரமா அந்த ஸ்கார்பியோ வந்துட்டு ஒரு இடத்துல ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அந்த ஸ்கூட்டில வந்து அந்த லேடி வந்துட்டு அந்த ரோட்டை கிராஸ் பண்ண உடனே தான் இவங்க அந்த ஸ்கார்பியோ ஆன் பண்ணிருக்காங்க. வேகமா போயிட்டு அந்த லேடியை இடிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயமும் தெரியுது. அந்த ஸ்பாட்ல இருந்தது அந்த கார் மட்டும் கிடையாது, கூடவே ஒரு பைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க இந்த ரோட்டை கிராஸ் பண்ண உடனே எப்படி இந்த கார் ஆன் ஆகி ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆச்சோ, அதே மாதிரி அந்த பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிராஸ் ஆன உடனே ஆன் ஆகி அந்த காருக்கு பின்னாடி வேகமா வந்திருக்கு. இப்படி அந்த ஸ்கூட்டி இடிச்ச உடனே அந்த வெள்ளை கலர் ஸ்கார்பியோல இருந்தவன் வேகமா டிரைவர் சீட்டை விட்டு இறங்கி கீழே வந்து பக்கத்துல வந்துட்டு இருந்த அந்த பைக்குக்கு பின்னாடி ஏறி உட்காந்து உடனடியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அவன் ஓட்டிட்டு வந்த அந்த வெள்ளை கலர் ஸ்கார்பியோ காரை ரோட்லயே விட்டுட்டு போறான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஸ்கார்பியோ அன்னைக்கு வெயிட் பண்ணது, ஒரு பைக் அன்னைக்கு வெயிட் பண்ணது, எல்லாமே ஒரே ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி இடிச்ச உடனே காரை விட்டு எகிரி குதிச்சு ஓடி இருக்காங்க. கன்ஃபார்ம் இது விபத்து கிடையாது. சொல்ல போனா அந்த காரையை வந்துட்டு அன்னைக்கு ரெண்ட்டுக்கு தான் எடுத்திருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய் கொடுத்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கார்ல வந்த அந்த நபர் யாரு, பின்னாடி பைக்ல வந்த அந்த நபர் யாரு, இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக அந்த லேடியை பிளான் பண்ணி இந்த மாதிரி இடிக்கணும்? இப்படி இவங்க பிளான் பண்ண அந்த விபத்தை கிட்டத்தட்ட 3 மாசமா இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்ல யார் கிரிமினல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது பயங்கர ஷாக்கா இருக்கும். அதுவும் போக என்ன காரணத்துக்காக இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது இன்னுமே ஷாக்கா இருக்கும். நம்மளுடைய சேனல்ல நம்மளை சுத்தி இந்த உலகத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய்ப்பூர்ல பிரதாப் நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவில் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் வந்து தங்கி இருக்காங்க. ரொம்பவே சாதாரணமான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் தான் 45 வயசான நீரஜ் சர்மா அப்படின்ற ஒருத்தங்க தங்கி இருக்காங்க. இவங்க இங்க அவங்களோட குடும்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நீரஜ் சர்மாவுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷி அப்படின்ற ஒரு பொண்ணு, இவங்களுக்கு 23 வயசு. அடுத்ததா ஆரியன் அப்படின்ற ஒரு பையன், இந்த பையனுக்கு 16 வயசு. இதுல ஆரியன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சைல்டு. பிறந்ததுல இருந்தே அந்த சின்ன பையனுக்கு மென்டலி ஒரு ஸ்பெஷல் கேர் வந்துட்டு தேவைப்படுது. அந்த பையனுடைய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவனுடைய அம்மா நீரஜ் தான் வந்துட்டு பாத்துக்கிறாங்க. தினமும் கோச்சிங்க்கு கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. இப்படிதான் ஜூலை 3, 2026 அன்னைக்கு அதே மாதிரி அந்த பையனை கோச்சிங் சென்டருக்காக கூட்டிட்டு போறாங்க. மதியானம் மணி சுமார் ஒரு 4:15 இருக்கும். நீரஜ் ஆரியனை ஸ்கூட்டிக்கு பின்னாடி உட்கார வச்சு அந்த கோச்சிங் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுறாங்க. அவ்வளவுதான். விட்டதுக்கு அப்புறம் நீரஜ் வந்துட்டு ஸ்கூட்டில மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. இப்ப மணி 4:45 இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிரதாப் நகருடைய மெயின் ரோட்ல அந்த ரோட்டோடைய ஒரு ஓரமா தான் இவங்க டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அந்த ரோட்ல எந்த விதமான டிராபிக்குமே கிடையாது. ரொம்பவே அமைதியா இருக்கு. அப்பதான் பின்னாடி இருந்து வந்த அந்த ஒயிட் ஸ்கார்பியோ வேகமா இடிச்சிட்டு போயிருது. இப்ப இவங்க இடிச்சு மேல பறந்து போய் கீழே விழுந்து அடிப்பட்ட நிலைமையில கிடக்குறாங்க. யாரோ ஒரு ஆட்டோ வந்து நிறுத்தினாங்க. யாரோ ஒருத்தங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாங்க. இப்படி நீரஜ் தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரஜ் சர்மா வரதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா அவங்கள காப்பாத்துறதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே இருக்க கிடையாது. அந்த லெவலுக்கு பலமா மோதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரதாப் நகர் ஃபுல்லா பரவுது. நீரஜ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். தினமும் அதே ரூட்ல தான் அவங்க பையன் ஆரியனை கோச்சிங் சென்டருக்காக கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது ஒரு ஹிட்
ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க வேகமா வந்து இடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சொல்லணும்னா இந்த ஆங்கிள் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனே ஆரம்பிக்குது. ஆனா இந்த கேஸ் இதே ஆங்கிள் இப்படியே முடிய போறது கிடையாது. நீரஜுக்கு அந்த ஏரியாவில் தெரிஞ்ச ஒருத்தங்க உடனடியா நீரஜோடைய பெரிய பொண்ணான ஆயுஷிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி உன்னுடைய அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, உடனடியா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அவங்களோட பொண்ணு ஆயுஷி வந்துட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆயுஷி இவங்களுக்கு 23 வயசு ஆகுது. இவங்க LLB ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இவங்க அவங்க அம்மாவை பார்த்தாங்க. பார்க்கும் போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அதே இடத்துல ஹாஸ்பிட்டல்ல கதறி அழுதாங்க. ஆயுஷினால அந்த சமயத்துல அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துகிட்டே இருக்கு. உடனே அவங்க போன் எடுத்தாங்க. அவங்களுடைய மாமாவான ராகேஷ் குமார் சர்மாவுக்கு கால் பண்ணாங்க. ராகேஷ் குமார் சர்மா இவரு பாரத்பூர்ல தான் இருக்காரு. இவரு இப்ப இறந்து போய் கிடக்கிற இந்த நீரஜ் சர்மாவுடைய சொந்த தம்பி. ஆருஷி அழுதுகிட்டே ராகேஷ் கிட்ட மாமா இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவருக்கு ஒரு நிமிஷம் தலையை சுத்துது. இவருக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உடனடியாக அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு இவங்களுக்கான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. உடனடியாக அவங்களோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சப்பையும் இது வழக்கமா விபத்து நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீரஜோடைய சடலத்தை அவங்களோட குடும்பத்துக்கிட்டே ஒப்படைக்கிறாங்க. நீரஜ் சர்மாவுடைய இறுதி சடங்குக்காக அவங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. ரூபாவாஸ். இது பாரத்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அங்க போனாங்க. ஆயிஷியும் அங்க போனாங்க. அவங்களோட வீடே வந்துட்டு தலைகீழா இருந்தது. துக்கம், அழுக, கண்ணீர். ஒரு அம்மாவை இழந்த ஒரு குடும்பம். சொல்ல போனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு சிங்கிள் மாமா இருந்து தன்னுடைய குழந்தைங்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட அம்மா திடீர்னு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்காங்க. அவங்களுடைய இறுதி சடங்குக்கு எல்லாத்தையுமே தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சமயம் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும் பெருசா அழுகவே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்களோட சடலத்தை வீட்டுக்கு கொடுத்து அமிச்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு வேலை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னா இது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ். அப்ப யார் இடிச்சிட்டு போயிருப்பா அவங்கள கண்டுபிடிக்கணும். போலீஸ் டீம் நேரா ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துக்கு போறாங்க. பிரதாப் நகர் மெயின் ரோடு. அங்க போனவங்களுடைய கண்ணுல எடுத்த உடனே ஒரு விஷயம் படுது. அங்க நின்னுட்டு இருந்த ஒயிட் கலர் ஸ்கார்பியோ SUV கார் ரோட்டோடைய ஒரு ஓரமா கதவை திறந்து இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு யாருமே உள்ள இல்லாத மாதிரி தனியா நிக்குது. இதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் ஆபீசர்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. பொதுவா ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் அப்படின்னா ஒருத்தங்க வேகமா இடிச்சிட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காம காரோட போயிருவாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம இடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் வர வரைக்கும் காரை அங்கேயே வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பொதுவா யாரையாச்சும் கார்ல இடிச்சிட்டாங்க அப்படின்னா இது ரெண்டுல தான் ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆனா இங்க வித்தியாசமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இடிச்ச அந்த நபர் இடிச்ச அந்த காரை அந்த இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்கான். அந்த கார் ஸ்பாட்ல இருக்கு. டிரைவர் மட்டும் இல்ல. இந்த விஷயம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இன்னுமே கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க. அந்த ரோட்டை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல இருக்கக்கூடிய CCTV கேமராஸ் எல்லாத்தையுமே பார்த்தாங்க. மொத்தமா ஒரு கடையோடைய CCTV கேமரா, ரோட்டோடைய கேமரா, அப்புறம் டிராபிக் கேமரா மூணுத்தையுமே எடுத்தாங்க. இவங்களுக்கு ஒவ்வொரு ஃபுட்டேஜ்லயுமே பல விஷயங்கள் தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜில் நீரஜ் ஒரு ரோட்டோட ஓரமாக போயிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் எந்த டிராஃபிக்கும் இல்லை. நீரஜ் நடு ரோட்டில் போயிருந்தா கூட ஏதோ பேலன்ஸ் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் பர்ஃபெக்டாக ஓரமாக போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் எந்த ஒரு வண்டியுமே இல்லாதப்ப எப்படி இந்த கார் வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாமல் இடிச்சிருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. போலீஸோடைய ரெண்டாவது டவுட் இந்த ரெண்டாவது ஃபுட்டேஜில் இருக்கு. இதுதான் எல்லாத்தையுமே மாத்திச்சு. அந்த ஸ்கார்பியோ திடீர்னு அந்த ரோட்டுக்குள்ள வர கிடையாது. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி இந்த ஸ்கூட்டில இந்த லேடி வர வரைக்கும் அந்த கார் ஒரு ஓரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஸ்கூட்டி கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கார் வந்துட்டு அந்த ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணி பயங்கர ஃபாஸ்டா போய் இடிச்சிருக்கு. இந்த விஷயத்தை ஆபீசர்ஸ் அந்த CCTV ஃபுட்டேஜ்ல பாக்குறாங்க. இதை தொடர்ந்து அடுத்த மூணாவது ஃபுட்டேஜ்ல இந்த கார் நின்னுட்டு இருந்த மாதிரி அந்த பைக் நின்னுட்டு இருந்ததையும் போலீஸ் பாக்குறாங்க. நாலாவது ஃபுட்டேஜ் தான் இந்த கேஸை கம்ப்ளீட்டா மாத்திச்சு. அந்த ஸ்கார்பியோ நீரஜை இடிச்சதுக்கு அப்புறமா டிரைவர் சீட்ல இருந்து ஒரு நபர் வெளியில வந்து இந்த பைக்குக்கு பின்னாடி ஏறி உட்காந்து போயிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே கிளியரா ஒரு விஷயம் புரியுது. இது பக்காவா பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு. எல்லா பிளானையும் போட்டு வச்சுட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிறதுக்காக பக்கத்துல ஒரு பைக்கையும் நிறுத்தி வச்சிருந்திருக்கான். சரி இப்போ இது ஹிட் அண்ட் ரன் கிடையாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பிளான் பண்ணி பண்ணப்பட்ட கொலை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப இது யாரு பண்ணிருப்பா, எதுக்காக பண்ணிருப்பா? இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கார்பியோ கார்ல இருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல இன்னொருத்தருக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருந்தது. அதை பத்தி நம்ம பாத்திரலாம். பாரத்பூர்
டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ரூபாஸ் அப்படின்ற அந்த கிராமத்துல இவங்களுக்கான இறுதி சடங்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ராகேஷ் அந்த சடங்குல கலந்துகிட்டு அவங்க அக்காவுடைய சடலத்துக்கு பக்கத்திலேயே நின்று ரொம்பவே அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்காரு. அவரால் ஒழுங்கா பேச கூட முடியல. திடீர்னு அவருக்கு கால் வந்து மாமா இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த குரல் மட்டும் அவருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ராகேஷோட மைண்ட்ல இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் போயிட்டு இருக்கு, இது விபத்து கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. அவருடைய அக்கா அவர்கிட்ட சில விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க அக்கா உயிரோடு இருக்கும் போது சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட தலைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு ராத்திரி ராகேஷ்க்கு தூக்கமே வரல. மறுநாள் காலையில் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. நேரா ஜெய்ப்பூருக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பிரதாப் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போய் உட்கார்றாரு. எஃப்ஐஆர் எழுத சொல்றாரு. 3 பேருக்கு மேல எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி 3 பேருடைய பேரை கொடுக்கறாரு. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 தன்னுடைய அக்கா பொண்ணான ஆயுஷி சர்மா, 2 இறந்து போன தன்னுடைய அக்காவுடைய ஹஸ்பண்டோடைய பிரதர், அதாவது இவங்க மாமாவுடைய அண்ணா மோகன், 3வதா அந்த மோகன் அப்படின்ற அந்த நபருடைய பையன் பல்ராம். இந்த 3 பேர்த்தோட பேரை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கா இருந்தது. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸை பத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற அந்த சமயத்துல விக்டிமோடைய சொந்தக்காரர் ஒருத்தரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து, அதுவும் எனக்கு இன்னும் சில சொந்தக்காரங்க மேல சந்தேகம் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் தர்றது இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் ராகேஷ் கிட்ட டைரக்டா கேக்குறாங்க, என்ன பண்றீங்க நீங்க? உங்க சொந்த அக்கா பொண்ணு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க, எதனால நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? எப்படி இவ்வளவு கான்பிடண்டா இவங்களோட பேரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ராகேஷ் ஒரு நிமிஷம் எதுவுமே பேசல. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சார், என்னுடைய அக்கா அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயுஷுக்கும் எனக்கும் நடுவில் நிறைய சண்டை போயிட்டு இருக்கு. தினம் அந்த சண்டை வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு. டெய்லியுமே அவ என்ன போட்டு பயங்கரமா மிரட்டுறா, அவ என்ன கொன்றுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் அந்த விஷயத்த நான் சீரியஸாவே எடுத்துக்கல. இது வழக்கமா ஒரு அம்மா பொண்ணுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டை தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அடுத்த சில நாள்ல என்னுடைய அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட வீட்டை சுத்தி நான் சிசிடிவி கேமராலாம் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே பயமா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அம்மா தன்னுடைய சொந்த பொண்ணுக்காக பயந்துகிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே சிசிடிவி கேமரா வைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த விஷயம் மட்டும் கிடையாது சார். ஆயுஷி என்னுடைய அக்கா ஹாஸ்பிட்டல்ல இறந்து கிடந்த அந்த சமயத்துல வந்து பயங்கரமா அழுதாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய இறுதி சடங்கு பண்ற அந்த சமயம் மொத்தமா நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அவங்களோட முகத்துல எந்த விதமான சோகமும் இல்ல, எந்த விதமான வலியும் இல்ல, நாளைக்கு நம்ம தனியா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற எந்த விதமான பயமும் இல்ல, எந்த விதமான பதட்டமும் இல்ல, குற்ற உணர்வும் இல்ல, எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. கடைசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து விபத்து கிடையாது சார், நீங்க தான் இந்த தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு பக்கம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்ப இது வந்து பிளான் பண்ணி பண்ணப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் இறந்து போன விக்டிமுடைய தம்பியை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு இவங்க மேலாம் சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த கேஸில் இந்த ரெண்டுமே ஒரே டைரக்ஷனை நோக்கி தான் போகிற மாதிரி இருக்கு. இப்போ போலீஸ்க்கு அடுத்த ஸ்டெப் ரொம்ப கிளியராக தெரியுது. ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல ப்ராப்பரான எவிடன்ஸை வச்சுக்கிட்டு தான் அதை மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கார்பியோ காரோடைய ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு அந்த காருக்கு சொந்தக்காரருக்கு யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப தனியா அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த காரு யாருமே எங்களோட கார் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றதுக்கு வரல. இப்ப அந்த காரோட ரிஜிஸ்டர் நம்பரை ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன்ல செக் பண்றாங்க. அந்த விபத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல நடந்தது. ஆனா அந்த நம்பர் பிளேட் வந்துட்டு ஹரியானாவை சேர்ந்தது. இது யாரோட இது அப்படின்னு சொல்லி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ட்ரேஸ் பண்ணப்ப அந்த ஓனர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா அந்த ஓனரை கான்டாக்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் அந்த கார் வந்துட்டு என்னோடய தான், ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப அது என்கிட்ட கிடையாது, ஒருத்தர்கிட்ட ரெண்டுக்காக நான் அந்த காரை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, யாரு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பாரத்பூர்ல இருக்கக்கூடிய ஹேமத் சர்மா அப்படின்ற ஒரு நபருக்கு தான் ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விலையை சொல்றப்பே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த வெள்ளை கலர் ஸ்கார்பியோ எஸ்யூவி காரு ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய் ரெண்டா அப்படின்னு. எதுக்காக அவ்வளவு பணம் கொடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு எடுக்கணும்? அப்படி அந்த கார்ல என்ன வேலை இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா போலீஸ்க்கு இப்போ ஒரு நேம் கிடைச்சிருக்கு. ஹேமத் சர்மாவை போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த ஹேமத் சர்மா பரத்பூர்ல இருக்கிறான். இவனுக்கு 20 வயசு தான் ஆகுது. போலீஸ் இந்த ஹேமத்தை பிடிச்சாங்க. ஹேமத் கிட்ட நீ தான் அந்த ஸ்கார்பியோ காரை ரெண்டுக்கு எடுத்தியான்னு கேட்கறாங்க. ஹேமத் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இல்ல சார், ஆமா அப்படின்ற மாதிரி மாத்தி பேசிட்டு இருந்திருக்கான். நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் அதை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. அப்பதான் இந்த கேஸோட சீரியஸ்னஸ் அவனுக்கு புரியுது. இனிமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாம, சார் இதை நான் என்னோட தேவைக்காக எடுக்கல, ஒருத்தர் என்கிட்ட கார் வேணும் அப்படின்னு சொன்னாரு, வாடகை தரேன் அப்படின்னு
அப்படின்னு சொன்னாரு. அவருக்காக தான் நான் அரேஞ்ச் பண்ணி தந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி, நீ யாருக்கு அரேஞ்ச் பண்ணி தந்த, அவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இவன் அவருடைய பேரு மோகன். இந்த பேரை நீங்க ஏற்கனவே இந்த கேஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நீரஜோடைய தம்பியான ராகேஷ் எஃப்ஐஆர்ல மொத்தம் 3 பேரை கொடுத்தாரு. அதுல இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் இப்ப ஹேமத்தோட வாயிலிருந்து வந்த அந்த மோகன். இவரு நீரஜோடைய ஹஸ்பண்டோடைய அண்ணா. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப அடுத்த டார்கெட்டும் யார் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சது. மோகன் 56 வயசு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய கல்யாண் காலனியில இவர் தங்கி இருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் நேரா அவருடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அவரோட வீட்டு கதவை தட்டுறாங்க. மோகன் வந்து அந்த வீட்டுடைய கதவை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே வெளியில போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் நிக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு டக்குன்னு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு செகண்ட் இப்படியே ஒரு பேய பார்த்த மாதிரி முழிச்சு நிக்கிறாரு. எதுவுமே பேசல. போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படியே உள்ள வரீங்களா, உள்ள வந்து பேசலாம்னு சொல்லி அவரோட வீட்டு உள்ளே அவரை கூட்டிட்டு போறாங்க. உள்ள போறாங்க. மோகனை உட்கார வைக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் எல்லாருமே உட்கார்றாங்க. உங்ககிட்ட சில விஷயங்கள் நாங்க பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பிளே பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு ஸ்கார்பியோ 130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வேகமா போயிட்டு ஒரு பொண்ணை இடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோகன் கிட்ட இருந்து பேச்சே இல்ல. மறுபடியும் டேபிள் மேல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் எடுத்து வச்சு இது ஹரியானாவை சேர்ந்த ஒரு நம்பர் பிளேட். இந்த ஸ்கார்பியோக்கார கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 35,000 ரூபாய் ரெண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் மோகன் பேசல. மறுபடியும் ஒரு ஃபைல் எடுத்து வச்சு இது ஹேமந்த் சர்மாவுடைய ஸ்டேட்மெண்ட். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன் அப்படின்ற உங்ககிட்ட தான் அந்த ரெண்டல் காரை கொடுத்ததா சொல்றான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு மோகனுடைய கை கால்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிக்குது. இப்ப ஒரே ஒரு கேள்விதான் போலீஸ் ஆபீசர்ஸ் மோகனை பார்த்து கேட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த ரெண்டல் கார்? மோகன் 1-2 நிமிஷம் எதுவுமே பேச கிடையாது. அமைதியா இருந்துட்டு, ஆமா சார், நான் தான் ரெண்டுக்கு எடுத்தேன். நீரஜுடைய இறப்பு வந்துட்டு விபத்து கிடையாது. இது பிளான் பண்ண ஒரு கொலை அப்படின்னு சொல்றாரு. அந்த ரூமே சைலண்ட் ஆகுது. போலீஸ்க்கு இது பிளான் பண்ண ஒரு கொலை தான் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். இப்போ மோகனும் தன்னோட வாயில ஒத்துக்கிட்டாரு. இப்ப கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காக இதை பிளான் பண்ணது யாரு, என்ன ஆதாயத்துக்காக நீங்க இதை பண்ணீங்க? இப்போ மோகன் வந்து தலையை நிமிந்து பார்த்து ஒரே ஒரு பேரு சொல்றாரு, ஆயுஷி. ஆயுஷி தான் சொன்னா, அவ தான் இது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி தந்தா, அவ தான் இதோடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆயுஷி சர்மா 23 வயசு பொண்ணு, நீரஜோடைய சொந்த பொண்ணு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவுடைய சடலத்தை பார்த்த உடனே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலை கதறி கதறி அழுத ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட அதே பொண்ணு தான் இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்போ மோகன் மூலியமா இது ஆயுஷி தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருது. ஆனா இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுஷி ஜெய்ப்பூர்ல இல்ல. அம்மாவோட இறுதி சடங்குக்காக ரூபாஸ் அப்படின்ற கிராமத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் ஜெய்ப்பூருக்கு வரல. போன் பண்ணி நம்ம இதனாச்சும் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா அவங்களுடைய ஊருக்கு போயிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண கிடையாது. அங்க ஒட்டுமொத்த ஊரும் இருக்கு, ஒட்டுமொத்த குடும்பமும் இருக்கு. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் ஆயுஷி கிட்ட போயிட்டு ரொம்பவே நார்மலா ரொம்பவே சாஃப்டா பேசியிருக்காங்க. மேம், இந்த கேஸ்ல சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க ஜெய்ப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சில டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்க எங்களுக்காக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதி தர மாதிரி இருக்கும். இது எல்லாமே ரொட்டீன் ப்ரொசீஜர் தான், அவ்வளவுதான். நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க. ஆயுஷும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இது நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கூட ஜெய்ப்பூருக்கு வந்தாங்க. இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டிராமா ஆரம்பிச்சது. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஆயுஷி கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆயுஷி வந்துட்டு சாதாரணமான ஆள் கிடையாது. LLB ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். சோ லாவை பத்தி அவங்களுக்கு பல விஷயங்கள் அங்க தெரிஞ்சிருக்கும். போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்களை பார்த்து கேள்வி கேட்டா இவங்க போலீஸ் ஆபீசர்ஸே திருப்பி கேள்வி கேட்கறாங்க. என் மேல என்ன கேஸ், உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, லாயர் இல்லாம நான் இதை பேச மாட்டேன், என்ன நீங்க இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா லிட்டரலா போலீஸ் ஆபீசர்ஸே இவங்க மிரட்டி இருக்காங்க. ஆபீசர்ஸ்க்கு இவங்க ஒரு 23 வயசு பொண்ணை வந்துட்டு ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியல. இவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்ல, பதட்டமும் இல்ல, குரல் வந்துட்டு நடுங்கல, கண்ணு கலங்கல, ரொம்பவே தெளிவா பேசுறாங்க. ஹாஸ்பிட்டல் உட்காந்து பயங்கரமா தேம்பி அழுத நபரா இது அப்படின்னு பாக்குற அளவுக்கு. என்னுடைய அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்திருக்காங்க, நான் ஒரு விக்டிமுடைய பொண்ணு, என்ன நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த கேஸ்ல ஒரு சஸ்பெக்ட் ஆக பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஆபீசருடைய கண்ணை
பார்த்தே பேசுறாங்க. ஒரு நிமிஷம் அங்க இருந்த ஆபீசர்ஸ்க்கே நம்ம தான் எதனாச்சும் ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ, ராகேஷை தப்பா நினைச்சிருப்பாரோ, மோகன் வேணும்னே அவங்கள மாட்டி விட்டுருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப நேரமா கான்ஃபிடண்டா பேசிட்டு இருந்த ஆயுஷி, சிசிடிவி ஃபுட்டேஜ், ஹேமத்தோடைய ஸ்டேட்மெண்ட், மோகனுடைய கன்ஃபெஷன், இது எல்லாமே வெளியில வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே சைலண்ட் ஆகுறாங்க. அவங்களோட முகத்தில் இருந்த கான்ஃபிடென்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. லா படிக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே எவ்வளவு முக்கியமான எவிடன்ஸ் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்கன்னு போலீஸ் கேக்குறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஆயுஷி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய அப்பா பேரு விஜயகுமார். ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல கோர்ட் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இது ஒரு கவர்மெண்ட் ஜாப். நல்ல சேலரி கிடைச்சது. ஜெய்ப்பூர்ல 2 வீடு வாங்கினாரு. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்தும் நிறைய இருக்கு. 2024 கடைசியில என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஏப்ரல் 2025 அவர் இறந்தும் போனாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரூல்ஸ் படி அவரோட கவர்மெண்ட் ஜாப் வந்து அவரோட குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தருக்கு போகணும். இத கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா வந்துட்டு ஜாப்ல இறந்துட்டதுனால அடுத்ததா இந்த வீட்டோடைய பெரிய பொண்ணான எனக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கணும். சொல்ல போனா அந்த ஜாப் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு என்னோட அம்மா கூட ஓகே சொன்னாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற என்னுடைய மாமா ராகேஷ், அதாவது என்னுடைய அம்மா கூட பிறந்த தம்பி, அந்த வேலை எதுக்காக முதல் பொண்ணுக்கு தர, நாளைக்கு ஆரையனோட ஃபியூச்சர் நீ பாரு, உன்னோட பொண்ணு ஏற்கனவே LLB படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா எக்ஸாம் எழுதி அந்த பொண்ணு வந்துட்டு வேலை வாங்கிடும். ஆனா உன்னால இதுக்கு மேல வேலை வாங்க முடியாது, அதனால அந்த வேலையை நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிருக்காரு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்குமே கரெக்டா பட்டிருக்கு. சரி நீ LLB படிச்சுட்டே ஜட்ஜா மாறிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆயுஷி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த வேலைக்கு போனோம், ஆனா அந்த வேலையை இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, என்னுடைய ஃபியூச்சரை என்னோட அம்மாவே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபீசர்ஸ் சரி ஜாப் மட்டும் தான் ரீசனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆயுஷி இல்ல, இந்த வேலை மட்டும் கிடையாது, அவங்களோட பேர்ல இருந்த ப்ராப்பர்ட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜெய்ப்பூர்ல அவங்க அப்பா 2 வீடு வாங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பூர்வீக சொத்தும் நிலங்களும் இருக்கு. அந்த நிலத்தோட வேல்யூலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடி கணக்குல இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ ஆயுஷிக்கு என்ன பயம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா சொத்துமே அவங்க அம்மாவுக்கு போயிடுமோ, ஒருவேளை அப்படி போயிட்டா அந்த முழு சொத்தை ஏன் கிட்ட தராம தம்பி ஆரியனுக்குமே அந்த காசு பிரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இந்த விஷயம் அவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ரொம்ப மோசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருவேளை அம்மா இல்லாம போயிட்டா அம்மாவுடைய ஜாபும் எனக்கு வந்துடும், அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டியும் எனக்கு வந்துடும், அதுக்கு மேல யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதனாலதான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் சரி இந்த பிளானுக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க, நான் என்னுடைய அப்பாவுடைய அண்ணனான மோகன், அதாவது என்னுடைய பெரியப்பா மோகன் கிட்ட இதை பத்தி பேசினேன். அவர்கிட்ட மட்டும் கிடையாது, அவருடைய பையனான பல்ராம் கிட்டையும் நான் இதை பத்தி பேசினேன். இந்த விஷயம் மட்டும் நடந்தது அப்படின்னு சொன்னா சொத்து எல்லாமே என் கைக்கு வந்துடும். இப்படி இருக்கிறப்ப பல்ராம்க்கு பரத்பூர் ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நான் உனக்கே எழுதி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பெரியப்பாவுக்கும் சில நிலங்களை எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அதாவது பெரியப்பாவுக்கும் நான் ஒரு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா மோகன் ஹேமத் அப்படின்ற ஒரு பையனை அரேஞ்ச் பண்ணாரு. இதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்துட்டு இந்த பிளான்குள்ள வந்தாங்க. 4 பேரை வந்துட்டு அவர் கூட்டிட்டு வந்தாரு. நான் இந்த பிளானுக்காக மொத்தம் 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆபீசர்ஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்க, என்னுடைய அம்மாவை இந்த மாதிரி கார்ல வந்து இடிச்சு ஒரு விபத்து மாதிரி செட்டப் பண்ணோம், யாருக்குமே அது கொள்ளன்னு தெரியக்கூடாது, இதுதான் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த ரூமே வந்துட்டு சைலண்ட் ஆகுது. வெறும் 23 வயசு இருக்கக்கூடிய LLB ஸ்டூடெண்ட் தன்னுடைய சொந்த அம்மாவை கொலை பண்றதுக்காக 7 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்படி ரெண்டல் காரு பைக் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டு அவங்கள கொலையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்க அத்தனை பேருமே தாரையா உட்காந்து அழுதுருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காகவும் அந்த ப்ராப்பர்ட்டிக்காகவும். இப்ப ஆயிஷி வந்துட்டு வாயை திறந்துட்டாங்க. மோட்டிவ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. யார் யாரெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னுமே ஒரு கேள்வி இருக்கு. ஜூலை 3 தான் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா, இல்ல இந்த மாதிரியான பிளான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் ஆயுஷி இன்னும் பல உண்மைகளை சொன்னாங்க. இது திடீர்னு நடந்த பிளான் கிடையாது, கிட்டத்தட்ட 3 மாசமா இதுக்காக நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆயுஷி இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் நாங்க தார் SUV ஒன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுல என்னுடைய அம்மாவை இடிச்சு அது ஒரு விபத்து மாதிரி காட்டலாம் அப்படின்றத நாங்க முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா
ஆனா அந்த நேரத்துல அன்னைக்குன்னு பார்த்து ரோட்ல பயங்கர டிராபிக், கூட நிறைய வண்டிங்களாம் இருந்ததுனால அந்த பிளானை எங்களால ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தார் கார் அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மாவுக்கு டவுட் வந்துருது. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அம்மா வந்துட்டு பயந்துட்டாங்க, யாரோ ஒருத்தங்க தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, தன்னை வந்துட்டு இடிக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் இவங்க பக்கத்துல வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கு. நீரஜுக்கு அவங்களை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தம்பியான ராகேஷ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, யாரோ என்ன கொல்ல ட்ரை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த சமயம் ராகேஷ் இந்த விஷயத்தை சீரியஸாவே எடுத்துக்க கிடையாது. நீ பயப்படாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானம் சொல்லியிருக்காரு. ஆனா நீரஜுக்கு இந்த சமாதானம் பத்தல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டை விட்டு வெளியில போறதே மொத்தமா குறைச்சிக்கிட்டாங்க. ஆரியனை கோச்சிங் சென்டருக்கு கூட்டிட்டு போறதுக்கு மட்டும்தான் அவங்க வெளியில வந்தாங்க. மீதி டைம் எல்லா டைமுமே அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. ஒரு அம்மா சொந்த வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு உள்ள இருந்திருக்காங்க. யாருக்கு பயந்து? தன்னுடைய சொந்த பொண்ணுக்கு பயந்து. இப்ப நீரஜுக்கு எல்லாமே கிளியரா தெரியுது, யாரோ ஒருத்தவங்க கொல்ல ட்ரை பண்றாங்க, எல்லாமே தெரியுது. சொல்ல போனா யார் இதை ட்ரை பண்றாங்க அப்படின்னு கூட தெரியுது. ஆனா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி ஸ்டேஷன் போயிட்டு நம்மளோட சொந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு தயக்கம் தான் அவங்களுடைய உயிரியை எடுத்துருச்சு. ஒரு பக்கம் நீரஜ் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராமலே இருக்காங்க. இதனால ஆயிஷினால அடுத்ததான் எந்த ஒரு பிளானுமே போட முடியல. இப்போ ஆயிஷி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு மோசமான பிளான் போட்டாங்க. ஜூன் 27 நைட் நீரஜோட வீட்டு படிக்கட்டுக்கிட்ட இந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற சில ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க. எலுமிச்சை பழம், குங்குமம், அப்புறம் வந்து மை, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த வாசல்ல வச்சிருந்தாங்க. இன்னொரு ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க எரிச்சு விட்டுட்டு போனாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அவங்க பயந்து போயிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு பேசுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல ரோட்ல வந்துட்டு எதனாச்சும் விபத்து மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஒருவேளை அப்படி இவங்க வெளியில வரல அப்படின்னாலும் செகண்ட் பிளானா ஒண்ணு வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெருப்பை இன்னமே அதிகமாக்கிடலாம், அந்த வீடு மொத்தமா பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த வீடு பத்திக்கிட்டு எரியும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நீரஜ் மட்டும் இருக்க போறது கிடையாது. கூடவே அதே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இவங்களுடைய தம்பியான ஆரியனும் சேர்ந்துதான் தீப்பிடிச்சு எரிய போறான். ஆனா அதை பத்தி ஆயிஷிக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஆரியன் 16 வயசான டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தானாவே எந்திரிச்சு ஓடுற அளவு கூட அந்த பையன் இல்ல. இதுல இருந்தே ஆயிஷிக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை அப்படின்றது தெரியுது. ஆனா ஜூன் 27 இவங்க போட்ட பிளான் வந்துட்டு மொத்தமா ஃபெயிலியர் ஆயிருது. அவங்க வீட்டை விட்டு வெளியிலும் வரல, அந்த நெருப்பு பிடிக்கவும் இல்லை. சோ இப்ப செகண்ட் அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆகுது. மூணாவது அட்டெம்ப்டா தான் அந்த வெள்ளை கலர் ஸ்கார்பியோ காரை இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஹேமத் மூலியமா 35,000 ரூபாய் கொடுத்து அந்த காரை வந்து ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. இதில் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிளான். ஒவ்வொருத்தருக்குமே இங்க ஸ்பெசிபிக் ரோல் கொடுத்திருக்காங்க. மோஹித் சர்மா, இந்த மோஹித் சர்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரஜோடைய மொத்த மூமெண்டையும் ட்ராக் பண்றது. ரோஹித் ஜாதவ் பைக்ல அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல நிக்கிறது. அந்த கார் ஓட்டுற நபர் ஹிட் பண்ண உடனே அவரை பின்னாடி பைக்ல வச்சு கூட்டிட்டு போறது. ஆகாஷ் சர்மா, இவன் தான் அந்த ஸ்கார்பியோ காரை ஓட்டுறது. இவனோட வேலை அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணணும். அடுத்ததா அரவிந்த் சர்மா, இந்த ஆகாஷ் சர்மா கூட ஹெல்ப்புக்காக வந்தவன். எல்லாருமே அந்தந்த ஸ்பாட்ல நிறுத்தி வச்சுட்டு அவங்க அம்மா நீரஜ் வந்துட்டு எங்கெங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே அன்னைக்கு மாத்தி மாத்தி மெசேஜஸ் எல்லாம் அமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஜூலை 3 மோகித் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்ப, அந்த ஸ்கூட்டி அந்த ஸ்கார்பியோ காரை தாண்டி போக அந்த ஸ்கார்பியோ கார் ஆன் பண்ணிட்டு போயிட்டு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இடிக்கிறாங்க. இடிச்சிட்டு கூட வந்து அந்த பைக்ல ஏறி போயிடுறான். இப்ப இது எல்லாத்தையுமே பண்ணது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்தக்காரங்க செட் பண்ண ஆட்கள். இப்படி இவங்களை எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணுமே நடக்காத மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இமீடியட்டா ஆயிஷியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மோகனி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கூடவே ஹேமத், ஆகாஷ், அரவிந்த், மோஹித், ரோஹித் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ட்விஸ்டே இருக்கு. சொல்ல போனா இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு இது பயங்கர ஷாக்கா இருந்தது. இறந்து போன நீரஜோடைய தம்பி ராகேஷ் குமார் சர்மா மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்த இவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமயத்துல நான் இன்னொரு கம்ப்ளைண்டும் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எதை பத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீரஜோடைய ஹஸ்பண்டான விஜய் சர்மாவுடைய இறப்புலையுமே எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தன்னுடைய அக்கா ஹஸ்பண்டோட இறப்புலையுமே சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
போலீஸ் ஆபீசர்ஸ் விஜய் சர்மா வந்துட்டு உடம்புக்கு முடியாம தானே இறந்து போனாரு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராகேஷ் சொன்ன பதில், சார் என்னுடைய மாமா விஜய் சர்மாவுக்கு 2024 கடைசியில பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துச்சு. இதுல அவர் ரொம்பவே சீரியஸா இருந்தாரு. ஆனா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டு வெளில வந்துட்டாரு. இப்படி வெளியில வந்த அந்த சமயத்துல ஆயிஷி அப்புறம் பல்ராம் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, எந்த டாக்டரை பார்த்தாங்க அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே எங்க கிட்ட சொல்லல. என்னுடைய அக்கா நீரஜ் வந்துட்டு பல முறை கேட்டு பார்த்தாங்க என்னோட ஹஸ்பண்ட் எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு. ஆனா அவங்க 2 பேரும் எந்த விதமான பதிலும் சொல்லல. வெறுமானே ஆயிஷி வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அடுத்த 3 மாசத்துக்கு என்னுடைய மாமா விஜய் சர்மா எங்க இருந்தாரு அப்படின்னு தெரியல. 3 மாசம் கழிச்சு அவர் வீட்டுக்கு வந்தாரு. இப்படி வீட்டுக்கு வந்த அந்த சமயத்துல அவரோட சிச்சுவேஷன் பார்க்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க எல்லாம் சேர்ந்து டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனோம். அப்ப டாக்டர் வந்து 90% அத்தனை ஆர்கனுமே ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் நடந்து சீக்கிரமாவே ஏப்ரல் 2025ல என்னோட மாமா இறந்துட்டாரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் ராகேஷ் கிட்ட இதுல ஐஷி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் எங்களோட குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. ஆனா அதை வதந்தின்னு சொல்ல முடியாது. பல பேர் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி உள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருமே வெளியில சொல்லல. அது என்னன்னா, ஆயிஷி தான் என்னுடைய மாமா விஜய் சர்மாவுடைய ஃபீடிங் டியூபை கழட்டி விட்டது. அதாவது ஆயிஷி தன்னுடைய சொந்த அப்பாவுடைய ஃபீடிங் டியூபையே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கழட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட கண்டிஷன் ஒஸ்ட் ஆகி ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு தான் அவர் இறந்தாரு. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே பயங்கர ஷாக். இதுல ராகேஷ் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் என்னுடைய அக்கா நீரஜ் ஒரு தடவை என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க. ஆயிஷிக்கும் எனக்கும் நடுவுல நிறைய சண்டை வந்துகிட்டு இருந்தது. அப்படி சண்டை வந்துட்டு இருந்தப்போ ஒரு சமயம் அவ நேரா என்னுடைய முகத்தை பார்த்து, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அப்பாவுடைய டியூபை கழட்டி அவரை கொலை பண்ண எனக்கு ஒன்னு கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னா. இப்படி ஒரு தடவை என்னுடைய அக்கா என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு போலீஸ்க்கு ஒரு செகண்ட் பேச்சே வரல. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க வந்துட்டு தன்னுடைய அப்பாவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அதுவும் அதே கவர்மெண்ட் ஜாபுக்காக அதே ப்ராப்பர்ட்டிக்காக தான் இருக்கணும். இப்ப இவரு சொல்ற லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா, இவரோட அப்பாவை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த கவர்மெண்ட் ஜாப் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இவங்க அதே ப்ரொஃபஷன்ல லா படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சு, சரி இந்த வேலை நமக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த டைம்ல தான் எதிர்பார்க்காத விதமா அந்த கவர்மெண்ட் ஜாபை அவங்களுடைய அம்மாவை எடுத்துக்க அடுத்ததா இவங்க அவங்க அம்மாவையும் கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. நீரஜ் அவங்க இறந்து போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு, அதில் நான் இறந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு கொலைகாரி இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சே அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா கன்வே பண்ணிடணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்பாவோட டியூபை கழட்டி சாகடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட் அலிகேஷனா மட்டும்தான் இருக்கு. இது எல்லாமே ராகேஷ் வந்துட்டு சொன்னது மட்டும்தான். இவர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் தான். உண்மையாலுமே இவங்க அவங்க அப்பாவையும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் இன்னும் கோர்ட் வந்துட்டு கிளியரா கன்ஃபார்ம் பண்ணல. இந்த விஷயத்தை பத்தி டிசிபி ரஞ்சிதா சர்மாவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில ஃபுல்லா பரவ இந்த கேஸ் வந்துட்டு நீரஜ் சர்மாவுடைய கேஸ் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஹஸ்பண்டான விஜய் சர்மாவுடைய கேஸும் இன்க்ளூட் பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், மொபைல் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இது எல்லாமே இதுக்கு மேல பண்ண போற இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ராகேஷ் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு. இந்த கேஸ்ல போலீஸ் ஆபீசர்ஸ் மொத்தம் 7 பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆயிஷி சர்மா 23 வயசு, இந்த கொலையோட மாஸ்டர் மைண்ட். மோகன் 56 வயசு, ஹேமத் சர்மா 20 வயசு, அப்புறம் ஆகாஷ் சர்மா, அரவிந்த் சர்மா, அப்புறம் அந்த மோகித் சர்மா, அப்புறம் ரோஹித் ஜாதவ், இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 7 பேரு. ஆனா அதுல ஒருத்தனை மட்டும் அரெஸ்ட் பண்ண கிடையாது, பல்ராம், அதாவது ஆயிஷியுடைய கசின். இப்ப அரெஸ்ட் ஆயிருக்கிற மோகனுடைய பையன். இவன் தான் இனிஷியலா இந்த பிளானுக்கான எல்லா விஷயத்தையுமே அரேஞ்ச் பண்ணிருக்கான். அவன் இப்போ வரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டல, ஏதோ ஒரு இடத்துல தப்பிச்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த கேஸை முழுசா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல்ராமன் சொல்ற அந்த விஷயங்களும் வெளியில தெரிய வரணும். சரி, இவங்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். சொந்த அப்பா அம்மாவே கொலை பண்ண ஒரு மோசமான ஒரு பொண்ணு. ஆனா இந்த கேஸில் நம்ம பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அதுதான் ஆரியன், 16 வயசான டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பையன். இந்த உலகத்துல இந்த சமயத்துல அந்த பையனுக்குன்னு யார் இருக்கா? அப்பா இருந்தாரு, அப்பா போயிட்டாரு, அம்மா இருந்தாங்க, தினமும் அவரை பார்த்துக்கிட்டாங்க, கோச்சிங்க்கு கூட்டு போவாங்க, கூட்டிட்டு வருவாங்க, சாப்பாடு
ஊட்டி விடுவாங்க. ரொம்பவே பாதுகாப்பா அவங்க கூடயே வச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பையனோட ஃபியூச்சரை மைண்ட்ல யோசிச்சுதான் அவங்க அந்த கவர்மெண்ட் ஜாபே வாங்கினாங்க. ஆனா இப்ப அந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கியுமே இந்த பையனை பாத்துக்க முடியாம போயிடுச்சு. ஜூலை 3ஆம் தேதி அன்னைக்கு நீரஜ் வந்துட்டு தன்னோட பையனை கோச்சிங்களை விட்டுட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பினாங்க. இப்படி இவங்க வீட்டுக்கு போன வழியில தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஆரியன் கோச்சிங் சென்டர்ல இருந்த அந்த சமயத்துல அன்னைக்கு நைட்டு வர ஆரியன் வந்துட்டு அந்த கோச்சிங் சென்டர்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. தன்னுடைய அம்மா வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கு சொல்ல போனா என்னைக்குமே அவங்க அம்மா வரமாட்டாங்க அப்படின்றது அப்போ அவருக்கு புரிஞ்சிருக்காது. இதுக்கு மேல ஆரியனை அவங்களோட சொந்தக்காரங்களே பார்த்துக்கிட்டாலும் தன்னுடைய அம்மா பார்த்துக்கிற மாதிரி வராது. இப்படி தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக செதைச்சு தானும் செதைஞ்சு ஒன்னுத்துக்குமே இல்லாம இப்ப ஜெயில உட்காந்துருக்காங்க. இந்த லட்சணத்துல ஆயிஷா வந்து பாத்தீங்கன்னா LLB படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு எக்ஸாம் எழுதி லாயர் ஆயிருக்கலாம். ஆனா அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெனக்கிட்டு படிக்கணும். ஆயிஷுக்கு இந்த எஃபர்ட் போறதெல்லாம் வந்துட்டு பிடிக்கல. ஷார்ட்கட் தான் உங்களுக்கு வேணும்னு தோணி இருக்கு. இதுல எனக்கு என்ன ஒரு கடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாவை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற அந்த லாவை காப்பாத்துற அந்த லாவையை படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த லாவை மீறுறது தான். சட்டங்கிறது தான் இங்க எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை தெரிஞ்சவங்களே அந்த சட்டத்தை மீறப்பதான் அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. சரி, இப்ப விஜய் சர்மாவுடைய கேஸும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதுல என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லா அப்டேட்டும் வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி நம்ம மறுபடியும் பேசலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.